நீங்கள் தியரிட்டிக்கலாக எக்ஸ்டெண்டிங் வேவ் 3 படிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? அது இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு 10th ஜனவரி நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,552. ஓகேங்களா? அதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் அப்டேட் நிஃப்டி அப்டேட்டில் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். போன சனிக்கிழமை ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 2 ஆப்ஷனுமே சொன்னேன். ஏன்னா கிளியர் ட்ரெண்ட் தெரியல வேவ்ஸ் படி. ஸோ அப்சைட் போகணும்னா நம்ம என்ன லெவல் பார்க்கணும், டவுன் சைட் போகணும்னா என்ன லெவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்சைட் போகணும்னா ஃபஸ்ட்டு 21,750 தாண்டணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 2 விஷயம் சொல்லியிருந்தேன். 21,750 தாண்டணும், அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன ஹர்டல் தாண்டிச்சுன்னா 21,980 22,020 வரைக்கும் இந்த வேவ்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு, ஆனால் அது நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 21,750 தொட்டுட்டு அப்படி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்சைட் ஆகலை. ஸோ நம்ம எதிர்பார்த்த லெவலில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ டிக்ளைன் ஆகிருக்கணும். டிக்ளைனுக்கும் நான் ஒரு வியூஸ் 2 லெவல் சொல்லியிருந்தேன். என்னென்னா ஃபஸ்ட்டு அதே 21,750 ரிஜெக்ட் ஆகணும். எஸ், ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன் டவுன் போகலை அப்படின்னா நான் செகண்ட் லெவல் என்ன சொல்லியிருந்தேன்னா 21,750 ரிஜெக்ட் ஆகணும். அதே சமயம் 21,500 to 21,450 420. ஓகேங்களா? 420 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பட் நான் வீடியோ என்ன சொன்னேன்னா 21,500 21,450 லெவல்ஸ் வந்து கிவ் அப் பண்ணணும். ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம 21,250 அடுத்த லெவல்ஸும் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட லாஸ்ட் வீக் அப்டேட். பட் ஆனால் ரிஜெக்ட் ஆச்சே தவிர இங்கே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதனால தான் ப்ரைஸ் இன்னுமே டிக்ளைன் ஆகாமல் ஒரு ரேஞ்சிலே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ப்ரொசீட் பண்ணலாம், இப்போ என்ன ஐடியா அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் ட்விட்டரில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணதை காமிக்கிறேன். ஸோ நிஃப்டி 21,511 க்ளோஸ் ஆகிருந்துச்சு 8th அன்னைக்கு. ஸோ அந்த அன்னைக்கு என்ன போட்டிருந்தேன்னா கேப் டவுன் இல்லாமல் நார்மலாக ஓப்பன் ஆச்சுன்னா, அதாவது நேற்று 9th ஜனவரி இந்த ப்ரைஸ் வந்து 21,450 21,420 சப்போர்ட் ஆயிரும் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். இன்னையோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,450, எக்ஸாக்டாக 21,450 தான் இன்னைக்கு இது வரைக்கும் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் அங்கே நான் சொல்லியிருந்தேன் 21,450 to 420 சப்போர்ட் வாங்கும் அப்படின்ட்டு. ஸோ அது போக முக்கியமான விஷயம்னா இதுதான், க்ளூஸ் ஆர் த டிக்ளைன் ஷுட் பி ஃபாஸ்ட். ஸோ நம்ம ப்ரைமரி வியூ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ கவுண்ட்ஸ் போட்டு காட்டுறேன். ஸோ க்ளூஸ் ஆர் டிக்ளைன் ஷுட் பி ஃபாஸ்ட் அண்ட் மே ஆர் மே நாட் வித் தி கேப்ஸ். அதாவது ஒவ்வொரு வேவுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இது ஏ பி சி. உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ப்ரைமரி வியூ நான் போட்டுறேன். ஓகேங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரைமரி வியூ எனக்கு என்ன ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா, ஸோ இது 1 2 3 4 5, இது 1, இது 2, 1 2 3 4 5 3, இது ஒரு சிங்கிள் கேண்டிலாக இருக்கனால 4 இங்கே முடிஞ்சதை நான் எடுக்கல. ஸோ இது ஏ, இது பி, இது சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட ப்ரைமரி வியூ. ஸோ 1 2 3 4 வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ப்ரைமரி வியூ. அதனால தான் நான் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் லெவல்ஸும் கூட போட்டிருந்தேன் போன வீடியோவில், எப்படி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு. 1.382 லெவல்ஸ் தான் ஹோல்ட் ஆகும் அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக 1.382 ஹோல்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதன்படி நான் பார்க்கும்போது ஏ பி சியாக இருக்கணும். ஸோ டிக்ளைன் வரணும். பட் ஆனால் அதுக்கு இந்த முக்கியமான லெவலை விடணும். ஸோ இதுதான் ஐடியா. ஓகேங்களா? ஆனால் அந்த ப்ரைஸ் ஸ்டில் ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போது அந்த க்ளூ பாயிண்ட்டுக்கு வரும். க்ளூஸ் ஆர் டிக்ளைன் ஷுட் பி ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்டாக இருக்கா? இல்லை. ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு இப்படிலாம் உங்களுக்கு சைடில் போகாது. ஜஸ்ட் ஒரு தேர்டு வேவ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட் போயிட்டோம்னா கண்டிப்பாக கவர் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம எதில் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எகைனிஸ்ட் தேர்ட் வேவ் வந்து நம்ம நிற்கவே முடியாது. எய்தர் அப் சைட் ஆர் டவுன் சைட். இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் பண்ணால் என்ன ஆக முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம லாங்கே போக முடியாது. அந்த மாதிரி இருக்கும் டிக்ளைன். பட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எஸ் அ வேவ் ட்ரேடராக இந்த க்ளூவை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது வேறு ஆப்ஷனும் எப்போவுமே எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எலியாட் வேவ் ட்ரேடர் வந்து 2 ஆப்ஷன் எப்பவுமே வச்சுக்கிறது நல்லது. ஆல்டர்னேட் வியூ இருக்கிறது எப்பவுமே ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த லெவல் பிரேக் பண்ணல.
ஓகேங்களா 21,450. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்புறம் நேற்று ஜனவரி 9th ஓகேங்களா 8:54 நைட்டு என்ன போட்டிருந்தேன்னா போத் இண்டைசஸ் அட் ஆர் அரௌண்ட் ஷார்ட் டேர்ம் சப்போர்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு பேட்டர்ன் வந்து சப்போர்ட்டில் இருக்குது. போத் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியுமே சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. நம்ம அது சப்போர்ட் வாங்குதா இல்லையான்னு இன்றைக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த சார்ட் நேற்று போட்டிருந்தது 9th ஜனவரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வியூ தான் போட்டிருப்பேன், ஏபிசி. இதை பிரேக் பண்ணால் அப்படி வரும் அப்படிங்கிறத என்னோட ஐடியா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏபிசி ரெண்டுமே சிங்க்ரனைஸாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் ப்ரைஸ் இங்கே ஹோல்ட் ஆகி சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வாங்கிட்டு இருக்கு. பட் அது ஹோல்ட் ஆகுதான் இன்னைக்கு டே எண்டில் தான் பார்க்கணும். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம எப்படி முடிவு எடுக்கலாம் அப்படின்னா சேம் லெவல்ஸ் தான் பார்க்கணும். என்னன்னா இந்த ப்ரைஸ் ஹையர் ஹை மேக் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் இங்கே தெரியுது. ஓகேங்களா, ஸோ இதுக்குமே இந்த நம்பர் இந்த லைனில் ரிமூவ் பண்ணிடுறேன் ஈஸியாக இருக்கிறதுக்கு. ஓகே, இது ஒரு பேட்டர்ன் தெரியுதுங்க. இங்கே யூஸ்வலாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எங்கே வரும் அப்படின்னா ஃபோர்த் வேவில் வருங்க. இம்பல்ஸ் வேவாக இருந்துச்சுன்னா, அதாவது அப்சைட் போகும்போது ஃபோர்த் வேவில் வரும். கரெக்டிவாக இருந்துச்சுன்னா பி வேவில் வரும். நான் உங்களுக்கு போக போக கிளியராக சொல்கிறேன். ஸோ இது வந்து அப்சைடில் இருக்கனால ஃபோர்த் வேவாக இருக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் இங்கே சப்போர்ட் வாங்கி மேலே போயிடும். ஓகேங்களா, இதுதான் இப்போ ஐடியா. ஸோ இப்போ உங்களுக்கு 2 வியூ எப்படி முக்கியமான லெவல் பார்க்கணும் அப்படின்னா இந்த 450 420 லெவல்ஸ். ஓகேங்களா, இந்த 21,400 வச்சுக்கோங்க. 21,410 400 லெவல்ஸை பிரேக் பண்ணிடுச்சு வேகமாக அப்படின்னா நெக்ஸ்ட் 21,250 அங்கேயும் நிற்கல அப்படின்னா 21,000 அப்ராக்சிமேட்லி. இதுதான் வந்து ப்ரைமரி வியூ. அப்போ உங்களுக்கு ஏபிசி வந்து செட்டில் ஆயிடும். இது வந்து ப்ரைமரி வியூ. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு, சைட்வேஸில் போகுது, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியறதுனால ஒரு ஆப்ஷனல் ஆல்டர்னேட் வியூ வந்து இங்கிருந்து மேலே போனால் எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கீழே போனோம்னா இந்த லெவல் கண்டிப்பாக கிவ் அப் பண்ணணும். ஓகேங்களா, 21,420 21,400 கீழே போகும்போது டிக்ளைன் ஆகும். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் ஆச்சுன்னா என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி வெளியே வரணுங்க. ஓகேங்களா, இந்த ஹை என்னன்னா 21,723. ஸோ இந்த 21,723 ஈவன் 21,760 வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவலை தாண்டணும். 21,760 தாண்டிட்டானா நம்ம ஆஸ் யூஷுவல் 22,000 எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சூழ்நிலையில் கவுண்ட் எப்படி மாற்றலாம்? ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் தியரிட்டிக்கலாக எக்ஸ்டெண்டிங் வேவ் 3 படிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? அது இப்போ நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எந்த ஒரு தியரிட்டிக்கல் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு தியரி தெரியும் அப்படிங்கிறனால சொல்லிட்டு இருக்கேன். தியரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். பட் இங்கே 100% நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் எப்படி வேவ்ஸ் கவுண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக உங்களுக்கு இப்படி இருக்கும். வேவ் 1 2 3 4 5. ஓகேங்களா, இது என்ன ஆகுனா யூஸ்வலாக வேவ் 1 சிறுசாக இருக்கும், வேவ் 3 தான் நார்மலாக பெருசாக இருக்கும். இதுதான் நம்ம எலியாய்ட் வேவோட கான்செப்ட். இதில் எப்பவுமே நீங்கள் ஒரு 5 வேவ்ஸ் இதில் நீங்கள் பார்க்கணும். அது மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நம்ம நிறைய ஒரு ஃபுல்லாக அந்த வேவ் ஃபுல்லாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது 1 2 இந்த 3ல வந்து 1 2 3 4 5 இருக்கும். அப்புறம் 4 and 5 வரும். இதுதான் வந்து யூஸ்வலாகவே இப்படி தான் வரும். இது ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. நார்மலாகவே 5 வேவ் இம்பல்ஸ் இப்படி தான் இருக்கும். எக்ஸ்டெண்டிங் தேர்ட் வேவ் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு இன்டர்னல் வேவ் 1 2 3 4 5 இருக்கு இல்லைங்களா, அந்த இன்டர்னல் ஆஃப் திஸ் பிகர் வேவ் 3 அதில் ஏதோ ஒரு வேவ் எக்ஸ்டெண்ட் ஆகும். எப்படின்னா இப்படி. இது எந்த வேவ் வேணால் ஆகலாம். நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வித்தின் தி தேர்ட் வேவ் மட்டும் நான் போட்டு காட்டியிருக்கேன். புரியுதுங்களா? வேவ் 1 வேவ் 2 வேவ் 3. அந்த வேவ் 3ல 5 வேவ் இருக்குது. 1 2 3 4 5. அதில் இந்த தேர்டு வேவும் உங்களுக்கு 5 வேவில் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதுதான் எக்ஸ்டென்ஷன். இது நீங்கள் மோஸ்ட்லி தியரிட்டிக்கலாக படிச்சிருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 போடுறேன். அஸ்யூமிங் இது வேவ் 4ன்ட்டு. ஓகேங்களா, இப்போ ஆல்டர்னேட் வியூ நான் சொல்கிறேன். ஸோ பீரிஷ் கவுண்ட் வந்து 21,750 கீழே, சாரி 21,450 420 கீழே வரணும். ஒருவேளை ப்ரைஸ் சப்போர்ட் ஆகி இது மேலே போயிடுச்சுன்னா கவுண்ட் எப்படி பண்ணணும்?
ஸோ அதுதான் ஐடியா. ஓகேங்களா? ஸோ இப்போது கைண்ட் ஆஃப் வேவ் 4 மாதிரி தானே தெரியுது, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ஒருவேளை இது சப்போர்ட் ஆகி இந்த ப்ரைஸில் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வேவ் 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? இதே மாதிரி மாற்றிடுறேன். ப்ளூ. ஓகேங்களா? இதுதான் இந்த பிக்கர் ப்ளூ 5 வேவ் ஸ்ட்ரக்சர் 1. இப்போ அந்த இன்டர்னல் தேர்ட் வேவ் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். எப்படின்னா 1, 2, 3, 4, 5. இருங்க, லைன்ஸ் நான் தூக்கிடுறேன். இது என்ன போட்டிருக்கேன், மைன்யூட் இல்லை, சப் மைன்யூட். ஓகே, உங்களுக்கு அதே கலர் போடுறதுனால உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரெட் கலரில் போட்டேன் 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. இப்போ இது இன்டர்னல் தேர்ட் வேவும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இதுதான் நான் சொல்கிறேன். இது ஃபோர்த்தாக இருந்துச்சுன்னா 1, 2, 3, 4, 5. இது என்ன கலர், பிங்க் கலர் போட்டிருக்கேன். குறைச்சது ஒரு 11. ஓகேங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்க்குற எக்ஸ்டெண்டட் வேவ். இப்படி தான் இருக்கும். நீங்கள் தியரிட்டிக்கலாக பார்க்குறக்கும் ப்ராக்டிக்கலாக பார்க்குறக்கும் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் நோ. ஸோ இது ப்ரைஸ் மேலே போகும் பட்சத்தில் 21,750 தாண்டும் பட்சத்தில் இதுதான் கவுண்ட். ஸோ 1, 2, 3, 4, 5. பட் இதே நெகட்டிவ் வந்து உங்களுக்கு ப்ரைமரி வியூ நான் காட்டிட்டேன். எப்படி எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் வரும் அப்படின்னு காமிச்சிருந்தீங்களா? அதாவது 1, 2, 3, ABC, 4. உங்களுக்கு அந்த கவுண்ட்டு புரிஞ்சிருக்கும், ஆல்டர்னேட் கவுண்ட். ஸோ இதுதான் இந்த 2 கவுண்ட் தான் இப்போ நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். பேரிஷ் கவுண்ட்டில் வந்து எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் சி கீழே வரணும். அதுக்கு முக்கியமாக 21,400 லெவல்ஸ் வந்து கிவ் அப் பண்ணாதான் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கவுண்ட் வேலிடாக இருக்கணும்னா ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் ஆகி இதுக்கு மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 22,000 மறுபடியும் நிஃப்டியில் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு சிமிலாரிட்டினா, ட்ரையாங்கிள் யூஸ்வலாக 5 வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் இ வேவ் வந்து த்ரோ அண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைனுக்கு கீழே வரும், ஏ, பி, சி, டி, இ. 5 வேவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த இ வேவ் பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு கீழே வரும். இதுக்கு பேர் த்ரோ அண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைனுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் திரும்பி போகும். ஸோ இது எல்லாமே இந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய லெவல்ஸ் இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே சப்போர்ட் வாங்குதா இல்லை கீழே வருதா அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் பார்க்கணும். ஸோ இதுதான் வியூ. ஓகே, ஸோ இதுதாங்க வியூ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் உங்களுக்கு எலியட் வேவும் புரிஞ்சிருக்கும், அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லெவல்ஸ் 21,400 கீழே வந்தால் டவுன் சைட், 21,760ங்களா? ஓகே, 760க்கு மேலே போனால் 22,000 பாசிபிள். ஸோ இதுதான் நம்ம இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக்கும் பார்க்க வேண்டிய லெவல்ஸ் இன் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமரி வியூவே வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா எப்படி போட்டிருந்தேன்னா, ஏன்னா நான் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கு எப்படி போட்டேன்னா 1, 2, இது 3, இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு எனக்கு கவுண்டே ஆல்டர் இல்லை. இதுதான் எனக்கு ஒரே கவுண்ட் தான் இப்போ இங்கே இருக்குது. ஸோ இது ஏபிசி. ஏன்னா உங்களுக்கு சிங்க்ரனைஸ் ஆகணும். உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிள். அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வேவ் 4, நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இங்கே வேவ் 4 அப்படிங்கிற இதில் நான் கொண்டு வந்திருக்கேன் பாசிட்டிவாக இருக்கும்போது. ஓகேங்களா? இப்போது எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்ஸ் அப்படின்னா இந்த பி வேவ் வந்து மோஸ்ட்லி ஏ வேவ் விட 1.382 தாண்டவே தாண்டாது. 90% கேஸில் தாண்டாது. நிஃப்டியில் நீங்கள் பார்த்தீங்க, நான் அதையுமே இங்கே செக் பண்ணி காட்டிடுறேன். பி வேவ் பார்த்தீங்கன்னா 1.382 தாண்டல. ஓகேங்களா? 1.236 1.3 செட்டில் ஆகி டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டாக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்ஸ் மோஸ்ட்லி எங்கே சப்போர்ட் வாங்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் இங்கிலீஷ் வீடியோ நிறைய சொல்லியிருக்கேன். சி வேவ் வந்து 1.382லேருந்து 1.618 லெவல்ஸ் ஆஃப் திஸ் வேவ் ஏல செட்டில் ஆகும். அது எப்படியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கிருந்து வேவ் ஏ லோ எடுத்து வேவ் பி ஹை வச்சிங்கன்னா கெட் த லெவல்ஸ். இப்போ ப்ரைஸ் எக்ஸாக்டாக எங்கே சப்போர்ட் வாங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க 1.236 தான் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. மேபி ஒரு டிக்ளைன் ஆனால் 1.382 அந்த 46,880 லெவல்ஸ் ஆர் சம்திங் அந்த லெவலில்
உங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த லெவல் நம்ம க்ரூஷியலாக பார்க்கணும். பேங்க் நிஃப்டி ஈவன் தோ இஃப் டிக்ளைன்ஸ் 46,880 லெவல்ஸ் ரொம்ப முக்கியம். அது கிவ் அப் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த லெவல் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட். ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கே நிஃப்டியும் வேவ் 4ஆக இருக்கும் பட்சத்தில் இது ஒரே ஒரு லோ மட்டும் மேபி வந்தால் இது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம். அங்கே 21,450 பிரேக் பண்ணல அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான லெவல்ஸில் இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டி. சப்போர்ட் வாங்கிடுச்சுன்னா ஒன் மோர் நியூ ஹை இஸ் பாசிபிள். சப்போர்ட் வாங்கலினா தான் நம்ம இங்கேயுமே பேங்க் நிஃப்டி பெரிய லோலாம் கிடையாது. 46,485 வரைக்கும் தான் மோஸ்ட்லி வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ இதை நம்ம லெவல்ஸ் பார்க்கணுங்க. ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு அந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வெறும் முன்னாடியே சொன்ன மாதிரி எலியாய்ட் வேவ் தியரி மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல. தியரி கூட 100% ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி நான் சொல்லுவேன். உங்களுக்கு அது எஸ் அ வேவ் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நான் ஒரு வேவ் 3 வந்து ஆல்ரெடி இங்கிலீஷில் சேனலில் ட்ரேட் பண்ணி அது காமிச்சிருக்கேன். இப்போ தமிழில் வந்து உங்களுக்கு கம்மிங் வீக்கில் போடுறேன். எப்படி வந்து தேர்ட் வேவை ட்ரேட் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோடய ரியல் ட்ரேட் தான் அது. எங்கே நான் வாங்கணும், எங்கே வாங்கினேன், அதோட என்டையர் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக கம்மிங் டேஸில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபெலோ ட்ரேடர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த வீக்கெண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்டேட் என்ன நம்ம லெவல்ஸ் எதிர்பார்த்தோம், என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டோட சாட்டர்டே ஆர் சண்டே நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.